2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4, 3, 4. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். திரும்ப வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம், பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு, அதாவது அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ரட்சிக்கப்படாத மனிதர்களுடைய நிலையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் ஒருவனுக்கு மறைபொருளாக இருந்தால் அது கெட்டுப்போகிறவர்களுக்கே மறைபொருளாக இருக்கும். கெட்டுப்போகிறவர்கள்னால் யார்? தண்ணி போட்டு கெட்டு போயிட்டானா? இல்லை, அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்து செத்து நரகத்துக்கு போகிறவனை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறது. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் செத்து பாவத்திலே கிடந்து நான் நரகம் போகிறேங்கிறவங்களுக்கு தான் அந்த சுவிசேஷம் வழங்க மாட்டேங்குது அப்படின்றாரு. அது எப்படி மறைபொருளாக இருக்குதுங்கிறதுக்கு அடுத்த வசனம் அர்த்தம் சொல்லுது. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பிதாவை போல இருக்கிறாரு. ஒரு இடத்துல எழுதியிருக்கு, அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்படி எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு வாசிக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கிறவர், அவருடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்னத்தை குருடாக்குனா? மனதை குருடாக்குனான். யார் அவங்க மனதை குருடாக்குனது? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன். யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன்? அது பிசாசு. இயேசு சொல்லுகிறார், ஏதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என் இடத்துல ஒன்றுமில்லை. இயேசு பிசாசை பற்றி சொல்லும்போது இந்த உலகத்தின் அதிபதிங்கிறார். இந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் எழுதியிருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய அந்த பிசாசு இந்த ஜனங்களுடைய மனதை எப்படி குருடாக்குனானா? அவர்கள் பாவத்தில் இருக்கிறபடியாலே தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி. யாருக்கு பிரகாசம் இல்லை? அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு. ஏன் அவிசுவாசின்னா அது பிரகாசிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இயேசுனாரை கேளுங்க, அவன் என்னை விசுவாசிக்க மாட்டேங்கிறதான் பாவம்னே சொல்லிடுவார். அதை காட்டணுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் சுவிசேஷம் 16:9 அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், அப்படி போட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கு? அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதை பாவம்னு சொல்கிறாரு? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். என்னையா அவங்க செஞ்ச பாவமெல்லாம் பாவம் இல்லையான்னா அதெல்லாம் பாவம்தான். ஆனால் அடிப்படை பாவம் எது? தேவனுடைய குமாரனாக இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்காரே, அதை நான் நம்ப மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற இயேசுவை விசுவாசியாத, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்பாத, இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்ற அந்த காரியத்தை நம்பாத அந்த ஒரு காரியம்தான் பாவம்னு சொல்ல வர்றார். நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம், அநீதியான யாவும் பாவம், நன்மை அறிந்தும் செய்யாதிருக்கிறது பாவம். அதெல்லாம் நமக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லுவோம். ஆனால் அடிப்படையாக எதை பாவம்னு இயேசு சொல்கிறாரு? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தோம். எந்த ஒரு அடிப்படையில்? நான் தேவனுடைய குமாரன் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கேன், ஆனால் என்னை நம்ப மாட்டேங்கிறான், அதான்டா பாவம்
அப்படி சொல்லி முடிச்சு விட்டார். அப்போ இயேசுவை விசுவாசியாதது தான் பாவம். அந்த பாவம் என்ன செஞ்சிருச்சான்? நான் இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன்னொன்னே அவருடைய மனதை குருடாக்குகிறது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மனதை குருடாக்கி விடுகிறான். இது கொடுமையா இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், மனிதர் செய்த எந்த பாவமும் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கிட்டா, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிக்கணும்னா, அவன் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன், ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறான்ல, அந்த அடிப்படை பாவம் மீதி எல்லா பாவமே அவனுக்கு மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு போகிற போது அங்கே நியாய தீர்ப்புக்கு இந்த எல்லா பாவமும் வருது. இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டேங்கிற பாவமும் வருது, அது மூலமாக செஞ்சுக்கிட்டு பாவம், அது செஞ்சுக்கிட்டு எல்லா பாவங்களும் வருது. ஏன்னா அவன் குருட்டாட்டத்தில் இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கு இந்த உலகம் குருட்டாட்டத்துக்குள்ளே கிடக்கிறது, இந்த உலகம் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது, இந்த உலகம் அவிசுவாசத்துக்குள்ளே கிடக்கிறது, இந்த உலகம் அசுத்தத்துக்குள்ளே கிடக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? இந்த உலகம் இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன் என்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்று விசுவாசிக்க மாட்டேன் என்கிறது. ஆதலால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக ஆனவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். அருமையானவர்களே, உங்களுடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளுமாக இருக்கிறபடியால், உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கிறபடியால் பாக்கியம் உள்ளவைகள்னு சொன்னார். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு வரி நான் சொல்கிறேன். எபேசியர் 1:17-18-19 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்திலே அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களுக்குள் அவர் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கண்ணு தெரியுது, ஆனால் இன்னும் தேவனை நல்லா அறியணுமானா பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். நீங்கள் உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் காதுகள் கேட்கிறவைகளுமாக இருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இங்கே எழுதியிருக்கிற ஜெபத்தின்படி உத்தம இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து வேத வாக்கியங்களை வாசியுங்கள். உங்களுடைய இருதயத்தில் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வீர்கள். தேவனை அறிகிற அறிவிலே வளரும்போது தேவனுடைய சுபாவத்தில் நீங்கள் வளருவீர்கள், திவ்ய சுபாவத்தில் வளருவீர்கள் என்று 2 பேதுரு 1 எழுதியிருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணுமா, தேவனுடைய சுபாவத்தில் வளரணுமா, இதை தீர்மானிங்க. பாவத்துக்கு விலகி நில்லுங்கள். அப்போ ஆவியானவர் இருந்து உங்களுக்குள்ளே வெளிப்பாட்டை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மனக்கண்கள் பிரகாசமாகிறதுனாலே நீங்கள் தேவனை பார்த்து மகிமையின் மேல் மகிமையாக வளருவீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.